பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட சில அப்டேட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. தரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னா பாத்துக்கங்களேன். பிரதீப்க்கு குடுத்த ரிசப்ஷன் இருக்கு இல்லையா? அதாவது ஆடியன்ஸ் அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. சோ அத பத்தின சில விஷயங்கள் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோ மட்டும் இல்ல. இது முடிச்ச சில மணி நேரங்கள்ல லால் சலாம் ஆடியோ லான்ச்ல ரஜினி பேசின ஸ்பீச்சும், அதே மாதிரி அவங்களோட பொண்ணு பேசினாங்க இல்லையா? ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அந்த ஸ்பீச்சும் சரி, அதுக்கப்புறம் நடந்த சில சம்பவங்களும் சரி, இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இன்னொரு வீடியோ ரெடி பண்ணிருக்கோம். நேத்தே வர வேண்டியது. பட் நேத்து சில காரணங்களால அப்லோட் பண்ண முடியல. இந்த வீடியோ அப்லோட் ஆன சில மணி நேரங்கள்ல அந்த வீடியோவும் அப்லோட் ஆயிடும். சோ மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணா மட்டும் தான் நம்ம சேனல் இன்னும் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப டைரக்டா வீடியோக்குள்ள போறேன். முதல்ல பிக் பாஸ் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் பாத்திரலாம். தரமான நிறைய சம்பவங்கள் இன்னைக்கு நடந்திருக்கு. ஐஷு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிரதீப் ஒரு பப்ளிக் ஈவென்ட் அட்டென்ட் பண்ணிருக்காப்ல. உண்மையிலே வேற லெவல் அவருக்கு ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கு. அதுதான் இன்னைக்கு உண்மையிலே வேற லெவல் சம்பவம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐஷுவோட இன்டர்வியூல நிக்சனுக்கு தரமான பதிலடி கொடுத்திருக்காங்க. சோ இந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒன்னா பார்த்தரலாம். முதல்ல பிரதீப்போட இன்சிடென்ட். பிக் பாஸ் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 35 நாள் மட்டும் தான் பிரதீப் உள்ள இருந்திருக்காரு. அதுலயே அவரோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது ஆடியன்ஸ்க்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இத்தனைக்கும் அவரை வெளியேற்றும் பொழுது கூட இந்த ஷோவை நிறைய சின்ன பசங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷோல இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் கமல் சார் அவர் ஒரு டேக்லைன் கொடுத்து உமனைசர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி வெளியில அமிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா கிட்டத்தட்ட இப்ப பிரதீப் வெளியில வந்து இத்தனை நாளைக்கு அப்புறம் ஒரு பப்ளிக் ஈவென்ட் அட்டன் பண்ணிருக்காப்ல. ஒரு ஸ்கூல் ஈவென்ட் தான். எந்த பசங்களுக்கு இவர் தப்பான முன்னுதாரணமா ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவரை சொல்லி வெளில அமிச்சாங்களோ அதே பசங்க படிக்கக்கூடிய ஸ்கூலுக்கு தான் இவரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. சோ பிரதீப் எந்த அளவுக்கு உள்ள விளையாடி இருக்காரு அப்படிங்கறது அந்த ஸ்கூல் நடத்துறவங்களுக்கே புரிஞ்சிருக்கு. இத்தனைக்கும் மக்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்ஃபேக்ட் இவர் அங்க போகும்போது இவருக்கு அங்க கொடுக்கப்பட்ட ரிசப்ஷன் இருக்கு இல்லையா? அது வேற லெவல்ல இருந்திருக்கு. பேண்ட் எல்லாம் வச்சு வேற லெவல்ல கூட்டிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் பிரைஸ் கொடுக்கும்போது ஃபுல்லாவே கிளாப்ஸ் பறக்குது. இதுதான் ஜெனியூனான ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ். இதுவே சில பேர் வெளியில வந்திருப்பாங்க. அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் தார தப்பட்ட எல்லாம் ரெடி பண்ணி அந்த வீட்டை சேர்ந்த ஒரு 4 பேர் மட்டும் டான்ஸ் ஆடி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மக்கள் கூட்டத்தையே காணோம் அப்படிங்கிற மாதிரி மக்களே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் சில பேருக்கு நடந்தது. அப்கோர்ஸ் அது யார் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கே தெரியும்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த இடத்துல பிரதீப்க்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா? உண்மையிலே வேற லெவல்ல இருக்கு. இந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனே பிரதீப் ஃபேன்ஸ் எல்லாருமே அதை ட்விட்டர்ல போட்டு கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலயும் சில பேர் நம்ம மாயா ஸ்குவாட்ல இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாம் உள்ள வந்து என்னடா ஸ்கூல் பசங்களுக்கு எல்லாம் போய் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சில கலாய்க்கிற மாதிரி எல்லாம் பேச, அதுக்கும் பிரதீப் ஃபேன்ஸ் எல்லாம் முதல்ல உங்க ஆளுங்களை இன்டர்வியூ கொடுக்க சொல்லுங்கடா. பிக் பாஸ் முடிஞ்சு இத்தனை நாள் ஆச்சு, ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்காங்க, இன்டர்வியூ கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பயமா அப்படிங்கிற மாதிரி திரும்ப கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் எனிவே பிரதீப்க்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது இது மூலமா கிளியரா ப்ரூவ் ஆயிடுச்சு. இத்தனைக்கு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு அவர் கூப்பிட்டுருக்காங்க. கிரைஸ்ட் அப்படின்னு நினைக்கிற அந்த ஸ்கூலோட நேம். அந்த இடத்துல அவருக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் தான் இன்னைக்கு ட்விட்டர் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான சம்பவம் ஐஷுவோட சம்பவம் தான். ஐஷு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க. சேனல் சார்பாவே இன்ஸ்டாகிராம் லைவ் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் நாள்ல பிக் பாஸ் கொண்டாட்டம் வரப்போகுது. மேபி அதுல ஐஷுவோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடியே அவங்கள ஆடியன்ஸ் கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுக்க வச்சு இந்த சிச்சுவேஷனை நார்மலைஸ் ஆக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சேனல் சைட்ல இருந்து இதை முன்னெடுத்திருக்கலாம். பட் அந்த இன்டர்வியூல அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் உண்மையிலே நல்லா இருந்தது. இந்த வீட்லயே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர் வந்து பிரதீப் தானா. எத்தனை பேர் இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயும் சரி வீட்டுக்கு வெளியிலயும் சரி அவங்களுக்கு பிரதீப் தான் ரொம்ப பிடிக்குமா. அவர்கிட்ட எதை பத்தி வேணா ஓப்பனா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து ரொம்ப யூனிக்கான பர்சனாலிட்டி, என்டர்டைனராவுமே அவர் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரிலாம் பாராட்டி பேசிட்டு, நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் பிரதீப் கிட்ட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன், ரொம்ப ஃபன்னா அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாங்க. சோ ஐஷு வெளியில வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய போஸ்ட் போட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டலாம் ஒரு பெரிய போஸ்ட் போட்டிருந்தாங்க. அது போட்டப்பவே அவங்க மேல இருந்த அந்த கோபம் வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இந்த இடத்துல இந்த மாதிரி பிரதீப்க்கு சப்போர்ட்டா இவங்க பேச பேச இவங்கள மக்கள் மன்னிச்சிருவாங்க தான். அதுல டவுட்டே கிடையாது. இந்த இன்டர்வியூல இருந்த ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு மாயாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேபி இதுக்கு மேல எதுக்கு பிரச்சனை, ஓரளவுக்கு அவங்களுக்கு பாசிட்டிவிட்டியை வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க, எனக்கு மாயாவையும் ரொம்ப பிடிக்கும், விச்சுமாவையும் ரொம்ப பிடிக்கும். மாயாவை ஏன் பிடிக்கும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது நிறைய முறை அவங்களால தான் நான் சிரிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆக்சுவலா இதை சொன்னது ஓகே தான், மாயாக்கு கெட்ட பேர் வர வைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட சொல்லியிருக்கலாம். ஆனா நிக்சன் ஐஷு பிரச்சனை இல்ல, மாயா மட்டும் மூக்கு நுழைக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை எப்போ முடிஞ்சு ஐஷு மேபி கேம்குள்ள இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இவங்க வந்து இந்த இடத்துல மாயாக்கு இந்த மாதிரி பேர் வாங்கி கொடுக்கிறதுக்காக இப்படி சொன்னது சில பேருக்கு நெருடலா இருந்தது. பட் அவங்க பண்ண தப்பையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு இந்த இடத்துல பாராட்டலாம். பிக் பாஸ் விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் நிறைய அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. பிக் பாஸ்க்குள்ள போனப்ப இருந்த ஐஷுவும் வெளியில வந்தப்ப இருந்த ஐஷுவும் டோட்டலா வேற. சோ அது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிட்டு என்னோட வாழ்க்கையில முன்னேறி போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க மேல வந்த அந்த ரிவ்யூஸ், அவங்க மேல வந்த அந்த ஹேட்ரட், இது எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு மேல சரியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிக்கிட்டதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதுவுமே பாராட்டக்கூடிய விஷயம் தான். அதுக்கப்புறம் டைட்டில் வின்னர் அர்ச்சனா இருக்காங்க இல்லையா, அவங்க வின் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாம அவங்களும் ஒரு கரெக்டான கண்டஸ்டன்ட்
ஹானஸ்டா அது மட்டும் இல்லாம நல்லா விளையாடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனாவே இந்த இடத்துல பிரைஸ் பண்ணி பேசினாங்க. அதுவுமே இந்த இடத்துல நல்லா இருந்தது. விசித்ராவே இந்த இடத்துல ஐஷு வந்து கொஞ்சம் பாராட்டி தான் பேசினாங்க. ஏன்னா இவங்க அழும்போது 2, 3 வாட்டி அவங்க சப்போர்ட்டிவா நின்னாங்க இல்லையா? சோ அதனால. ஆனா இந்த இன்டர்வியூல இருந்த தரமான சம்பவம் என்ன அப்படின்னா, பிக் பாஸ்ல இருந்த ஆல்மோஸ்ட் எல்லா கண்டஸ்டன்டோட பெரிய அங்கங்க ஒரு இடத்துல இவங்க பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நிக்சனுடைய பேர் ஒரு இடத்துல கூட இவங்க வாயில இருந்து வரலன்னா பாத்துக்கோங்களேன். நிக்சன் அந்த இடத்துல உருகிட்டே இருந்தாப்ல. இங்க இருக்கும்போது தலைய தடவு கொடுத்தெல்லாம் தூங்க வச்சேன். வெளில போனதுக்கு அப்புறம் அது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி உள்ளே கதர்னாப்ல. வாய்ப்பில்ல ராஜா அப்படிங்கிற மாதிரி ஐஷு தெளிவா பதில் சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல நிக்சனுடைய பேச்சை எடுக்கலன்னா பாத்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு இவங்களுக்கு கோவம் இருக்கு போல. ஆக்சுவலா இவங்களோட கோவம் எல்லாம் மாயா மேலேயே இருக்கணும். பட் நிக்சன் மேல மட்டும் இந்த இடத்துல இருக்கு. சோ வெளியில வந்த ஐஷுவே இப்ப இன்டர்வியூ எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மாயா பூர்ணிமா சைடுல இருந்து இன்னும் எந்த இன்டர்வியூவும் வரல. எக்கச்சக்க பேர் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த இன்டர்வியூ வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்ல. மாயா வெளியூர்ல இருக்காங்க, பேங்காக்ல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல சொல்லியிருப்பேன். அவங்க வந்தாங்க அப்படின்னா மேபி அதுக்கு அடுத்து பிக் பாஸ் கொண்டாட்டம் அந்த ஷூட்ல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல ஏதாவது தகவல்கள் கிடைச்சது அப்படின்னா அதை பத்தி வேணா ஷேர் பண்றேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. இந்த பி டீம்ல இருக்காங்க இல்லையா, விஷ்ணு, தினேஷ், பிராவோ, கூல் சுரேஷ், இவங்க எல்லாருமே ஜாலியா ஃபன்னா வெளில போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம தினேஷ் அண்ட் கூல் சுரேஷ் இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி அவங்களோட அன்பை பரிமாறிக்கிட்ட ஒரு வீடியோவும் வெளில வந்தது. சோ இவங்க எல்லாருமே இன்னும் ஒரு டீமா தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்க புரியுது. அது மட்டும் இல்லாம கூல் சுரேஷ் வந்து தினேஷ் இந்த இடத்துல பிரைஸ் பண்ணி தான் பேசியிருந்தாரு. நான் உள்ள இருக்கும்போதே எனக்கு நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருந்தான். அது மட்டும் இல்லாம எல்லாரும் இந்த இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு வந்திருந்தாலும் வேற ஒரு நோக்கத்துக்காக இவன் வந்தான், இவனோட குடும்பத்துக்காக வந்தான். அதனால தினேஷ் எனக்கு பிடிக்கும், அவர் இதுக்கு மேல பல வெற்றிகள் அடையணும் அப்படிங்கிற மாதிரி கூல் சுரேஷ் இந்த இடத்துல தினேஷை பாராட்டி பேசியிருந்தாப்ல. அது மட்டும் இல்லாம இந்த பி டீம்ல இருக்க எல்லாருமே இன்னும் ஓரளவுக்கு ஒன்னா தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இங்க கிளியரா புரியுது. இதுல ஹைலைட் யார் அப்படின்னா பிராவோ தான். பிராவோ வந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாவே இன்ஸ்டா ரீல்ஸா போட்டு தள்ளுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். நேத்து கூட ஒரு வீடியோ போட்டு இருந்தாப்ல. விஷ்ணு ஃபேன்ஸ் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா, விஷ்ணு பூர்ணிமாவோட ஃபேன்ஸ், அவங்க எல்லாருமே விஷ்ணு பூர்ணிமாவுக்கு போடுற எல்லா எடிட்ஸ்லயுமே பிராவோ டேக் பண்ணி தொல்லை பண்றாங்களாம். அதனால மனுஷன் காண்டாயிட்டாப்ல. டேய் உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ்க்காக நீங்க வீடியோ போறீங்க, அதுக்கு எதுக்குடா என்ன டேக் பண்ணி விடுறீங்க, என்னால பார்க்க முடியலடா, அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்றதுக்குலாம் என்ன எதுக்குடா டேக் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கலாச்சி நேத்து ஒரு வீடியோ போட்டு இருந்தாப்ல. அதுவுமே பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் டைட்டில் வின்னர் அர்ச்சனாக்கு நடந்த ஒரு தரமான சம்பவம். அவங்க இன்னொரு ஈவெண்ட் அட்டன் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு அவார்டும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷத்துடைய பாப்புலர் ஃபிகர் அப்படிங்கிற ஒரு அவார்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகள் அவங்களுக்கு கிடைச்சதா பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அதை பத்தின இன்னும் அபிஷியலான எந்த ஒரு வீடியோவும் வரல. வந்தது அப்படின்னா அதையும் நம்ம ஷேர் பண்ணலாம். சோ பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் பி டீம்ல இருக்கவங்களும் சரி, அர்ச்சனாவும் சரி, ஐஷு இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா மாயா கேங்ல இருந்து இன்னும் இன்டர்வியூவே கொடுக்கப்படல. நிக்சன், விசித்ரா கொடுத்தாங்க. பட் 2 பேருமே ஒரு இன்டர்வியூவோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க வாங்கின அடி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால அதுக்கு அடுத்து அவங்களால பெருசா பேச முடியல. இன்ஃபேக்ட் விசித்ரா கூட இன்டர்வியூ கொடுக்கும்போது லேசா இந்த இடத்துல மாயாவை பிரைஸ் பண்ணி பேசி ஃபுல் பழியும் தூக்கி அந்த சைடு கூல் சுரேஷ் மேல போட்டாங்க. அதுக்குமே அவங்க மேல சில நெகட்டிவிட்டி வந்தது. அதுக்கப்புறம் தினேஷ் கூட அண்டகா கசம் ஷோல நடந்த அந்த பிரச்சனை வந்து மக்கள் எல்லாருக்கும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் விச்சுமா மேல இருந்த மரியாதை ஃபுல்லாவே குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்போ இந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் அப்படிங்கிற ஷோ வந்தது அப்படின்னா அதுல என்ன சம்பவங்கள் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. அதுல வந்து ஜாலியா ஃபன் பண்ணிட்டு போக போறாங்களா, இல்ல அதுலயே வந்து வன்மங்களை கக்க போறாங்களா அப்படின்னு தெரியல. மேபி அதுல மாயா பூர்ணிமா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐஷு வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் பண்ணது தப்புதான், இது எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கு மேல அப்படி இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்ப கூட இன்டர்வியூல சில விஷயங்களை நானே மாத்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா ஒத்துக்கிட்டாங்க. அதுலயே மக்கள் நிறைய பேர் கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா இன்னும் சில பேர் நாங்க வெளியில வந்துட்டோம், எல்லாத்தையும் பார்த்தோம், உள்ள என்ன நடந்தது அப்படின்னு எங்களுக்கு தெரியும், அதுலதான் நாங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கோம், நாங்க பண்ணதுதான் சரி அப்படிங்கிற மாதிரி கொடி பிடிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க மேலதான் மக்கள் ஆக்சுவலி செம கான்ல இருக்காங்க. இதுல வேற எல்லாத்துக்கும் அப்புறம் ஒரு பூ பூக்கும் அப்படிங்கிற மாதிரி டயலாக் வேற சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதுலதான் மக்கள் இன்னும் கடுப்பானாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ பிக் பாஸ் கொண்டாட்டத்துல இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ அது என்ன ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாம் இது மட்டும் தான். சோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது பார்த்த சில மணி நேரங்கள்ல அடுத்து உங்களுக்கு அந்த லால் சலாம் ரஜினியோட ஸ்பீச் கண்டிப்பா வரும். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இவ்வளவு தூரம் பார்த்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா பிடிச்சிருக்கும். சோ போற போக்குல லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத மட்டும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கு மேல நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம சேனல்ல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Bye bye. Thank you guys.